எபேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனமாகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு சிலுவை என்பதாகும். சிலுவையை குறித்து கிறிஸ்தவர்கள் யாவருக்கும் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் தெளிவாக தெரிந்திருக்கிற ஒரு காரியமாகும். ஆனாலும் பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த சிலுவை குறித்து குறிப்பான ஒரு செய்தி எழுதுகிறார். வாசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த சிலுவையை கிறிஸ்தவர்களிலே பெண்கள் செயினிலே தங்கள் கழுத்திலே போட்டுக்கொள்ளுகிறார்கள். ஆண்களை பார்ப்போமே என்று சொன்னால் மோதிரங்களிலே அதை செதுக்கி அணிந்து கொள்கிறார்கள். சிலர் மைனர் செயினிலே அதை செய்து போட்டுக்கொள்கிறார்கள். கிறிஸ்தவ வீடுகளிலே நுழையும் கதவுகளிலே பார்ப்போமே என்று சொன்னால் அந்த கதவுகளிலே சிலுவையை செதுக்கி வைத்திருக்கிறார்கள். சில காம்பவுண்ட் கேட்டிலே சிலுவையை செய்து வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் பேய் பிசாசுகள் வீட்டிற்குள் நுழையக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய மற்ற கடவுள்களோடு சிலுவையையும் செய்தோ வரைந்தோ வைத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த சிலுவையினுடைய ஆதி காலத்து உண்மையான நிலை என்ன என்று சொல்லி நாம் சிந்திப்போமே என்று சொன்னால், இந்த சிலுவையானது ரோம அரசாங்கத்தின் நாட்களில் ஆசியாவிலே ஒரு சாபத்தின் சின்னமாக கருதப்பட்டது. காரணம், அதிலே பல கொடிய குற்றவாளிகளை தண்டித்து கொலை செய்திருக்கிறார்கள். ஆகையினாலே அது ஒரு சாப சின்னமாக கருதப்பட்டது. இதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 19வது வசனம். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். இந்த பரபாசை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக விடுதலை செய்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி யூதர்களும் அங்கு இருந்த வேதபாரகர்களும் ஆசாரியர்களும் கூச்சலிட்டார்கள் என்று நாம் அந்த லூக்கா 23வது அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. இப்பொழுது நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், இப்படிப்பட்ட இந்த சிலுவையானது எப்படி ஒரு புனித சின்னமாக உலக நிலையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நீங்கள் கேட்கலாம் அல்லது யோசிக்கலாம். இந்த சாப சிலுவையில்தான் குற்றமே செய்யாத நீதியுள்ள இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை விசாரித்த பிலாத்து இவ்விதமாக ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுக்கிறார். மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லை. அங்கே இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு வந்த ஆசாரியர்களிடத்திலும் அங்கே வந்த ரோம போர்ச்சேவகர்களிடத்திலும் மற்ற வேதபாரகர்களிடத்திலும் இந்த பிலாத்து சொல்கிறார், மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றையும் இந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே நான் காணவில்லை. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்று அவன் கூறலானான். அப்பொழுது வேதபாரகர்களும் பொது ஜனங்களும் அதற்கு மறுப்பு கொடுத்து அவரை சிலுவையில் அறையும் என்று அதிகமாக கூச்சலிட ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த பார்த்த பிலாத்து இயேசுவை சிலுவையில் அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார்.
இந்த குற்றமற்ற நீதிமானின் மரணம் சிலுவையிலே நிகழ்ந்ததால் தான் அது புனித சின்னமாக உலகிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நாம் திட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையில் சாப சின்னமாக இருந்த போதும் புனித சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பும் இதன் வழியாக ஏதாவது ரட்சிப்புக்கு ஏற்ற செய்தி கொடுக்கப்பட்டதா என்று கேட்டால் அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்றும் கூறப்படவில்லை. அப்படியானால் பரிசுத்த பவுல் ஏன் சிலுவையை பற்றி உபதேசம் என்று கூறுகிறார் என்று கேட்பீர்களேயாயில், அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தையே அவ்வாறு குறிக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்திலே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன என்று ஒருவேளை நீங்கள் யோசிப்பீர்களே என்று சொன்னால், சிலுவையிலே வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே தொங்கின இயேசு கிறிஸ்து அந்த கடைசி வேளையிலே நமக்கு கொடுக்கிற ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், முதலாவதாக பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போன மனிதனுக்கு பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் நான் அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற செய்தியை ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபத்திலே நாம் இந்த காரியத்தை வாசிக்க முடிகிறது. வாசியுங்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பாவங்கள் நீக்கப்பட நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களும் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களையெல்லாம் நீக்குவதற்காக சிலுவையிலே அறையப்பட்டு அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டு விட்டதே. பின்பு இன்னும் நான் ஏன் பாவி என்று சொல்லி அழைக்கப்படுகிறேன் அல்லது பாவத்திலே வாழ்கிறேன் என்று சொன்னால், இந்த பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு நாம் ஒரு சில காரியங்களை செய்தே ஆக வேண்டும். அதற்கு முதலாவதாக பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம் என்னவென்று சொன்னால், விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு நாம் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொண்டால்தான் பாவத்திலிருந்து இயேசு நமக்கு விடுதலை கொடுப்பார். அதற்கு ஆதாரமாக கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தூதன் சொல்ல கேட்டு பேதுருவை அழைத்து அனுப்பினான் இந்த கொர்நேலியு. பேதுரு கொர்நேலியுனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவுக்கும் அவரோடு கூடியிருந்த ஜனங்களுக்கும் ஒரு உபதேசத்தை கொடுத்தார். அது என்னவென்று சொன்னால், இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். இதை அவருடைய குடும்பத்தார் விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43 முதல் 48 வசனங்களிலே வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த கொர்நேலியுனுடைய குடும்பத்தை போல சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை வாசித்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவத்தில் இருந்து மீட்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் இந்த இடத்திலே சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றொரு சம்பவத்தையும் நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து வைப்பதற்கு ஆசைப்படுகிறேன். சிறைச்சாலையிலே பவுலும் ஷீலாவும் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து கொள்வதற்காக சிறைச்சாலைக்காரன் ஒருவனும் நியமிக்கப்பட்டிருந்தான். பவுலும் ஷீலாவும் தேவனை துதித்து பாடின வேளையிலே அங்கே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி போன்ற ஒரு அதிர்வு ஏற்பட்டு கதவுகள் எல்லாம் திறந்து கொண்டது. கைகளிலே மாட்டப்பட்டிருந்த கால்களிலே மாட்டப்பட்டிருந்த அந்த செயின்கள் எல்லாம் அறுபட்டு கீழே விழுந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் பார்க்கிறான், எல்லாரும் அங்கிருந்து ஓடி இருப்பார்கள் என்று சொல்லி. ஆனால் பவுலும் ஷீலாவும் அவர்களோடு இருந்தவர்களும் சிறைச்சாலையிலே இருந்ததை, அடைக்கப்பட்டிருந்ததை அந்த சிறைச்சாலைக்காரன்
கண்டு அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவர்களை நோக்கி அவன் கேட்கிறான், ஆண்டவன்மாரே. இந்த நிலையிலே அவர்களை உயர்த்தி பேசுகிறான் பாருங்கள். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பவுலும் ஷீலாவும் அவனுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு உபதேசத்தை கொடுத்தார்கள். இந்த காரியத்தை அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். இதை கேட்ட அந்த சிறைச்சாலைக்காரனும் அவனுடைய குடும்பமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் யாவரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 33வது வசனத்திலே வாசிக்கிறோம். தற்கால விசுவாசிகளுக்கு இயேசு அற்புதம் செய்கிறார், கடன் சுமைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார், பிசாசுகளை துரத்துகிறார் போன்ற உபதேசங்களே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசிகள் அற்புத கூட்டங்களை நாடி தேடி ஓடி ஏமாற்றமடைந்து இந்த காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை திருச்சபையின் போதகர்கள் சரியாக விளங்கி கொண்டு திருச்சபையின் விசுவாசிகளுக்கு விசுவாசத்தை குறித்த போதனையை சத்தியத்தின் அடிப்படையிலே தெளிவாக கொடுக்க வேண்டும். சுருக்கமாக 2 காரியங்களை நான் அதற்கு உங்களுக்கு முன் எடுத்து வைப்பதற்கு ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஜென்ம பாவம் இல்லாதவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த காரியத்தை போதகர்கள் சபை விசுவாசிகளுக்கு வசனத்தின் அடிப்படையிலே திட்டவட்டமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். 2வது நிலையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்து பரலோகத்திற்கு ஏறி சென்றவர் என்பதையும் அவர் திரும்பவுமாக நியாயாதிபதியாக வருவார் என்றும் விசுவாசிகளுக்கு ஒவ்வொரு திருச்சபையின் போதகர்களும் வேதவசனத்தின் அடிப்படையிலே திட்டவட்டமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் விசுவாசிகள் வேதவசனத்தின் அடிப்படையிலே வளர்ந்தால்தான் திருச்சபைகள் கட்டப்படும், திருச்சபையிலே எழுப்புதல் உண்டாகும். அப்போஸ்தலருடைய காலங்களிலே ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டவர்கள் திருச்சபையிலே சேர்க்கப்பட்டு கொண்டு வந்தது போல இன்றைக்கும் சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். சரி, இந்த விசுவாசம் மட்டும் இருந்துவிட்டால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விடுவானா, பாவ பரிகாரம் பெற்று விடுவானா, மீட்கப்பட்டு விடுவானா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிப்பீர்களே என்று சொன்னால், இந்த விசுவாசம் மட்டும் போதாது. அப்போஸ்தலனாகிய யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே அதற்கு ஒரு திட்டமான போதனையை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இதிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் உண்டு. இந்த வசனத்தில் இந்த பாவத்தை அறிக்கையிடுகிற விஷயத்திலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் இருந்து வருகிறது. அதாவது, ஒவ்வொன்றாக செய்த பாவத்தை சொல்ல வேண்டுமா, இல்லை என்றால் மொத்தமாக என் பாவத்தை மன்னியும் என்று அறிக்கையிட்டால் போதுமா என்று ஒரு சந்தேகம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே இந்த 2 காரியத்திலும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு 2 நிகழ்வுகள் திட்டவட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, சகேயு என்கிற ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து தன் பாவங்களை ஒவ்வொன்றாக அறிக்கையிட்டான் என்று லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவ்வாறே ஆயக்காரன் ஒருவன் ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு, அதாவது தன்னை தாழ்த்தி, பாவியாகி என்மேல் கிருபையாக இரும் என்று விண்ணப்பித்தான். இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக, அதாவது ரட்சிக்கப்பட்டவனாக ஆலயத்திலிருந்து திரும்பி சென்றான் என்று லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதனுடைய மொத்த கருப்பொருள் என்னவென்றால்,
விசுவாசத்தோடு நம்முடைய பாவங்களை நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும் என்பதுதான். இப்படி அறிக்கை செய்யும் பொழுது நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய விசுவாசத்தை கண்டு, நம்முடைய அறிக்கையிடுதலை கண்டு, நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக சுத்தம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார், மீட்டுக் கொள்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, சிலுவையிலே அறையுண்ட இயேசுவின் தழும்புகள் நம்முடைய நோய்களை குணமாக்குகிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுகிறார். இதே சத்தியத்தை பேதுருவுக்கு முன் சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசியும் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லியிருப்பதை நாம் படித்திருக்கிறோம். அற்புத சுகத்தை ஒருவர் பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையான கோட்பாடு விசுவாசமாகவே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் லிஸ்தீராவிலே பிரசங்கித்த பொழுது பிறந்ததிலிருந்து சப்பானியாய் இருந்த ஒருவனை பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்படுத்துதலினால் அவனுக்குள் இயேசு தன்னை குணமாக்குவார் என்கிற விசுவாசம் இருப்பதை பரிசுத்த பவுல் கண்டு அந்த முடவனை நோக்கி அவர் சொல்கிறார், நீ காலூன்றி நில் என்று சொல்லுகிறார். பவுல் சொன்ன மாத்திரத்திலே அந்த முடவன் அற்புதம் சுகம் பெற்றவனாக காலூன்றி நிற்கிறான். இந்த சம்பவத்தை அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பல ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டோ பலவீனப்பட்டோ தொடர்ந்து இயேசு அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்குவார் என்று இடைவிடாது விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களது விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து நிச்சயமாக கனப்படுத்துவார். உங்கள் வியாதிகளையும் பலவீனங்களையும் இயேசு குணமாக்குவார். உங்கள் முகங்களில் வடிகிற கண்ணீர்களை விசுவாசத்தோடு இப்பொழுது துடைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் நாம் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் நம்முடைய நோய்கள் குணமாகுகிறதை அன்றி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அல்ல. ஆகையினாலே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே தற்காலங்களில் பல திருச்சபையின் போதகர்களும் சுவிசேஷகர்களும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் என்று சொல்லி தலையிலே அல்லது சரீரத்திலே எண்ணெயை பூசி ஜெபிப்பது போல ஜெபிக்கக்கூடாது. எண்ணெய் பூசி ஜெபிக்கலாம், ஆனால் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடாது. சரியாக எவ்விதமாக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், வேதவசனம் சொல்லுகிறபடி எண்ணெய் பூசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய தழும்புகளினால் நீர் இவர்களை சுகமாக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் கேட்கப்பட்டு தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின்படியும் அவ்விசுவாசிகளுடைய விசுவாசத்தின்படியும் அவர்களுடைய நோய்களை குணமாக்குவதற்கு மாறாத தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி காயம் ஏற்றுக்கொண்டதினாலே நமக்கு கிடைக்கிற மற்றொரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நம்மிலே இருக்கிற சாபம் நம்மை விட்டு நீக்கப்படுகிறது. இக்காலத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற போதகரானாலும் சுவிசேஷகரானாலும் தசமபாகத்தையும் உதாரத்துவமான காணிக்கையும் சபைகளுக்கும் ஊழியத்திற்கும் கொடுக்காத விசுவாசிகளை நோக்கி உங்களுக்கு சாபம் வரும் என்று அடிக்கடி கூறி பயமுறுத்துவதை கண்டு அநேக விசுவாசிகள் பயந்து வாழ்வதை ஊழியத்தின் பாதையிலே பார்க்க முடிகிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சாபமே அன்றி காரணமில்லாமல் மனிதர்கள் விடுகிற சாபங்கள், அது சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, எந்த பெரிய பெயர் பெற்ற ஊழியனாக இருந்தாலும் சரி, அவர்கள் இடுகிற சாபங்கள் ஒன்றும் உங்களை அணுகாது என்று ஆண்டவராகிய கர்த்தர் திட்டவட்டமாக சொல்கிறார்.
நியாயப்பிரமாணத்தினால் மனுக்குலத்திற்கு வந்த சாபம் மரணம் என்பதை நாம் ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை கொண்டு அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வசனம் தீர்க்கமாக சொல்கிறது, ஒரே மனுஷனாலே பாவமும். அந்த ஒரே மனுஷன் என்று குறிக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையானது ஆதாமை குறிப்பிடுவதாக இருக்கிறது. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஏன்? தேவ கட்டளையை ஆதாமும் ஏவாளும் மீறியதால் நியாயப்பிரமாணம் இல்லாத நாட்களிலும் இந்த பாவம் இருந்தது. ஏன் இந்த மரணம் உலகத்திலே பிரவேசித்தது என்று நாம் யோசிப்போமே என்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் தேவ கட்டளையை மீறினதினாலே இந்த மரணம் என்கிற சாபம் நியாயப்பிரமாணத்தின் வழியாக மனுக்குலத்திற்கு வந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாத நாட்களிலும் இந்த பாவம் மனிதர்களுக்குள்ளே இருந்தது, பூமியிலே இருந்தது. ஆனால் இது பாவம் என்பது யாருக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்த பொழுது அந்த நியாயப்பிரமாணம் மனுக்குலத்திற்கு ஒரு செய்தியை சொன்னது. இச்சிப்பது பாவம் என்று போதித்தது. இந்த நியாயப்பிரமாணம் இச்சிப்பது பாவம் என்று நமக்கு தெரிவிக்காமல் இருந்திருந்தால், இச்சை என்பது பாவம் என்பது மனுக்குலத்திற்கு தெரிந்திருக்கவே தெரியாது. இதை ரோமர் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. இன்று வரையிலும், இந்த நியாயப்பிரமாணம் வருகிற வரையிலும் ஜீவனோடு இருந்த மனிதன், ஆத்துமாவிலே இந்த மனிதன் பாவம் செய்தபடியினாலே அவன் மரணத்திற்கு உள்ளாகக்கூடிய சாபத்திற்கு உள்ளானான் என்று ரோமர் 7வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபமாகிய ஆத்தும மரணத்திலிருந்து நம்மை மீட்கவே கிறிஸ்து சிலுவையிலே சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். எங்களுக்கு பிரியமானவர்களே, இன்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கும் நற்செய்தி, சிலுவையிலே இரத்தம் சிந்தி உங்களுடைய பாவங்களை மன்னித்திருப்பதையும், அவருடைய தழும்புகளால் உங்கள் நோய்களை எல்லாம் நீக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதையும், எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை ஆத்தும மரணமாகிய சாபத்திலிருந்து மீட்டெடுத்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்பதையும் உங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே திட்டவட்டமாக நற்செய்தியாக கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள், தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள், இப்பொழுது விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்ப்பீர்களே என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். இந்த நிச்சயத்தோடு, இந்த விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? கேட்ட சத்தியங்களை சிந்தித்து உங்கள் பாவங்கள் யாவற்றையும் சகைவை போல, ஆயக்காரனை போல அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். உங்கள் இரத்தாம்பர சிவப்பான பாவத்தையும் இயேசு பஞ்சை போல வெண்மையாக்குவார். உங்கள் சரீரத்தில் உள்ள சகல வியாதிகளுக்காகவும் அவர் சிலுவையில் அவருடைய சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் நோய்களை இயேசு இப்பொழுது குணமாக்குவார். அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாததால், தெய்வ வசனங்களை கைக்கொள்ள முடியாததால் என் குடும்பம் சாபத்திற்குள்ளாய் இருக்கிறதே என்று கலங்குகிறீர்களா? கண்ணீர்களை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மேல் இருந்த சகல சாபத்தையும் இயேசு அவருடைய சரீரத்தின் மேல் ஏற்றுக்கொண்டதால் அவருடைய வருகையின் நாளிலே உங்களுக்கு நித்திய ஜீவனை கட்டாயம் இயேசு கொடுப்பார் என்று விசுவாசித்து அவரை நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம். கிருபை நிறைந்த இயேசுவே, இந்த மக்களின் விண்ணப்பங்களை கேட்டு
அவர்களின் பாவங்களையெல்லாம் மன்னித்து நோய்களையெல்லாம் குணமாக்கி அவர்களை நீர் வாழ வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபத்தால் நித்திய ராஜ்யத்தை இழந்து போவேனே என்று கலங்கி நிற்கிற மக்களின் சாபங்களை நீக்கி உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவர்களை சேர்த்து கொள்வதற்காக உமக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஜெபித்த விசுவாசித்த உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தை நீட்டி நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய நோய்களை குணமாக்குவீராக. இவர்களுடைய பாவங்களை இரத்தத்தினால் கழுவுவீராக. இவர்களுடைய சாபங்களை குடும்பத்தில் இருந்து இப்பொழுதே நீக்கி போடுவீராக. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கிருபையாக கொடுத்து உடைய சாட்சிகளாய் இந்த சமுதாயத்திலே இவர்களை பயன்படுத்துவீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி